அக்கா அக்கா. சார் இனி பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் கொஞ்சம் டிராப் பண்ணிருங்க சார். வீட்டுக்குலாம் எதுக்கு? தேவா சார், இதுல என்ன இருக்கு? போய் உட்காருங்க. ஒரு டீ காஃபி ஜூஸோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நானே உங்களை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு பஸ் ஏற்றி விடுறேன். தயவு செய்து கொஞ்சம் உட்காருங்க சார். சார் உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நம்ம வெளியே ஏதோ ஒரு டீயோ காஃபியோ வெளியே குடிச்சிருந்துருக்கலாமே. அட அதுக்கு இல்ல சார், நம்ம வீட்டுக்கு நீங்க வரணும்னு ஆசைப்பட்டேன், அதான் உட்காருங்க நீங்க. சரி சார். எல்லாம் ஒரு காரணமா தான் வீட்டுக்கு வர வச்சிருக்கேன். அக்கா அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அடுப்பங்கரையில? அடுப்பங்கரையில என்னெல்லாம் செய்வேன்? பாத்திரம் கழுவிட்டு அடக்கம்ல வந்து கழுவிதாரியா? சீக்கிரம் நீ ஒரு கல்யாணத்தை பண்ணனா உன் பொண்டாட்டி வந்து மீதி வேலையை பாப்பான்னு பாக்கே. நீ ஒரு கல்யாணத்தை பண்ண மாட்டேங்கியே. அக்கா சும்மா இருக்கா நீ வேற? வீட்டுக்கு விருந்தாள் வந்திருக்கு, ஒரு நாள் காப்பி கீப்பி எதுவும் போட்டு கொண்டு வந்து கொடு. விருந்தாளா? அது யாருல? எதுவும் பிள்ளைய வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டியா? சும்மா இருக்கா நீ வேற? வந்து பாரு யாருன்னு. சொல்லுல யாருன்னு. நீ வா, உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வா, எல்லாம் உனக்கு அங்க வந்தப்புறம் தெரியும். சரி போ, அப்ப நான் வாரேன். எத்தனை பேர் வந்திருக்காவ? ஒரே ஒரு ஆளு தான் வந்திருக்கு. போ காப்பி எடுத்துட்டு வா, ஒரு தடவை எனக்கு சேர்த்து எடுத்துட்டு வா. சும்மா காப்பியே குடிச்சுக்கிட்டு தெரியாதுல, பித்தம் வந்து போயிடும். சரிக்கா சரிக்கா, எனக்கு சேர்த்து நீ போ காப்பி எடுத்துட்டு வா. சீக்கிரம், உனக்கு பித்த நேரம் வந்து உனக்கு வயசாகி போச்சுன்னு ஒருத்தையும் உனையே கட்டமுண்டா பேரு. கட்டலனா போயிட்டு போறாளுவே. ஏக்கா மச்சான் எங்க? உங்க மச்சான் எங்க இருப்பாருன்னு உனக்கு தெரியாதாக்கும்? ஒண்ணு மரக்கடையில இருப்பாரு, மரக்கடையில இல்லன்னா எங்கன்னா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருப்பாரு. மதியம் இப்ப எதுவும் சாப்பிட வரணும் எதுவும் சொல்லியிருந்தாரா? அவரு என்னைக்கு நேர காலத்துக்கு வீட்டுல சாப்பிட வருவாரு? ஒரு நாள் வருவாரு, வேற 9 நாள் சாப்பிட டயத்துக்கு வரமுண்டாரு. அதனால அவரெல்லாம் நான் சாப்பிட டயத்துக்கு எதிர்பார்க்கவே கிடையாது. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, உன் மோனாவது எங்க? அவங்களும் வீட்டுல இருக்காங்களா வெளியே போயிட்டாங்களா? அந்த பயவுல என்னைக்கு வீட்டுல இருந்திருக்கு காலகாலத்துல? அது வேணும் ஊரு ஜோவாரிவே ஜோவாரிக்கிட்டு தான் தெரியும். அட ஒருத்தன் தான் காவாடி மேய் சுத்திக்கிட்டு இருப்பான், இன்னொருத்தன் பொறுப்பா இருப்பானே. எல்லாம் எங்க போச்சு வேணும்? ஒரு பேச்ச ஒன்னும் கேட்கதில்ல. இந்த வீட்டுல நான் ஏன் இருக்கேன், எதுக்கு இருக்கேனே தெரிய மாட்டேங்குது. வர வர எந்த ஆளையும் எழுதி வச்சுட்டு என்னை யாரும் தேட வேணும்னு எழுதி வச்சுட்டு எந்த ஆளையும் பெயரலாமான்னு இருக்கு எனக்கு. வர வர இவளுக்கு வடிச்சு கொட்டுறதுக்கு ஆக்கி போடியதுக்கு மட்டும்தான் நான் அந்த வீட்டுல இருக்கேன் இப்போதைக்கு. இப்போ உனக்கு என்ன வேணும்ல? வந்தவனுக்கு காப்பி போட்டு கொடுக்கணும்னு சொல்லலாம். எவே உனக்கு வக்கீல் எல்லாம் உன்னைய பார்க்க வந்தானோட நீ ஆபீஸ்ல வச்சு பேசி அப்படியே அனுப்ப வேண்டியதானே? வீட்டுக்கு என்னத்துக்கு கூப்பிட்டு வாரா? சத்தமா பேசாத, கேட்டுற போது. கேட்டா கேட்கட்டும்னு தான் இங்க இந்த காப்பி போட்டு எனக்கு முடிய மாட்டேங்குது. டீ பாத்திரத்தை கழுவி இருக்கும், காப்பி பாத்திரத்தை கழுவி இருக்கும். சரி, பிரிட்ஜ்லயாவது ஜூஸ் கிசு ஏதாவது வச்சிருக்கியா? ஜூஸ் கிசு ஒன்றும் கிடையாதுல, எல்லாம் தீந்து போச்சு. சாமான் வாங்க போகணும்னு நினைச்சிக்கிட்டு இருக்கேன், போகவிட மாட்டேங்குது. சரி, சாயங்காலம் உனக்கு கூப்பிட்டு போறேன் சாமாங்கிறதுக்கு. இப்ப நீ எதையாவது ஒண்ணு செய்யல, பச்சை தண்ணியாவது கொண்டு வந்து கூட அந்த மனுஷனுக்கு. சரி போ, வாரேன். அப்படி யாரை கூப்பிட்டு வந்திருக்கான்னு தெரியலையே. எவ்வளையும் லவ் கிவ் பண்ணிட்டு மாமனாரை கூப்பிட்டு வந்துட்டானோ நைஸா பேசலான்ட்டு. சரி, அப்படியா இன்னும் ஏதாவது ஒரு சம்மந்தம் உனக்கு முடியுதான்னு பாப்போம். என்ன தேவா சார், வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு தம்பி வீடு. எல்லாம் மரத்திலே செஞ்சிருக்கிய அப்படிதானே? ஆமா, எங்க மாமா மரத்தொழில் தான் பண்ணியாரு. இந்த கதவு ஜன்னல் இந்த மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. இந்த கபோர்டு ஒர்க்கெல்லாம் போடுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. அதான் வீடு பூரா எல்லாம் மரத்துல தான் இருக்கும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. சரி தம்பி, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் அப்படியே வெளியில போய் கூட அப்படியே காத்தாட நடந்து கூட போய் யார்ட்டையாவது பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்குன்னு கேட்டு அப்படியே போயிருவேன். அட இருங்க சார், உங்களை கூப்பிட்டு வந்ததே ஒரு முக்கியமான காரியத்துக்கு தான். நீங்க போறேன்னு இருக்கீங்க. என்ன தம்பி பேசுறியே? எனக்கு ஒன்றும் புரியலையே. நம்ம கோர்ட்ல எல்லாம் பேசி எடுத்து முடிவு பண்ணி ஆச்சுல்ல. நீங்களும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் முடியும். நீ இன்னும் அடுத்த இதுக்கு அடுத்த தடவைக்கு நமக்கு எப்படியும் முடிவு வந்துடும் நீல. இப்போ என்ன சார், இப்போ எதுவும் பிரச்சனையா? சச்சா, ஒரு பிரச்சனையும் இல்லை. உங்க சொத்தை உங்களுக்கு மீட்டு தர வேண்டியது என் பொறுப்பு. உங்களுக்கு பாப்பம்பட்டி தெரியுமா? ஆமாம் சார், பாப்பம்பட்டி என்னோட மனைவியோட ஊரு. எனக்கும் அந்த ஊர் தான். அப்படியா? அப்போ நம்ம சொந்தக்காரவிய தான் போல இருக்கு. நீங்க எங்க வீட்டம்மாளுக்கு அங்கே எல்லாரையும் தெரியும் நல்லா. ஆனால் இப்போ கொஞ்சம் வருஷம் ஆகி போச்சு. அங்கே இருக்க சொத்து பத்தி எல்லாம் வித்துட்டு அவைய அம்மையும் வேற இடத்த வாங்கி வீடு கட்டிட்டாவ. அதனால இப்போ ஊர் வேற இடத்துல இருக்கிறதுனால அங்கே யாரும் பெருசாக இப்போ தெரியாது. என் முண்டாட்டியும் வெளியே வந்துட்டா பத்திலாம் 20 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சு. நாங்கள் காதல் திருமணம் வேற, அதனால வீட்டை விட்டு கொஞ்சம் ஒதுக்கிட்டாவ. அப்புறம் அவைய தங்கச்சி 2 பேரும் ஒரே போல இருப்பாவ. அன்னைக்கு வந்திருந்தாரு பேர் நம்ம கூட என் கூட, அவரு சகலபாடி. அவங்க வீட்டம்மா என் வீட்டம்மா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாவ, ட்வின்ஸு. அப்ப நான் சரியான ஆளதான் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கேன். அங்க ஊருக்கு போனா அந்த பேரை சொன்னா அவைய அம்மா பேரை சொன்னா எல்லாருக்கும் தெரியும். இப்போ அங்கே சொத்து பத்தெல்லாம் வித்தாச்சுன்னா தான் அங்கே நமக்கு போக வேண்டிய வேலை ஜோலி இல்லை. அதனால அங்கே போகிறது கிடையாது. தம்பி வாக்கா, வந்து கொடு. யாருல அது? மூஞ்சி கூட நான் இன்னும் பார்க்கல. யாருன்னு தெரியாத வாழை கூப்பிட்டு வந்துக்கிட்டு கொண்டு போய் காப்பியை கொடு, அதை கொடு, இதை கொடுங்க. யாருன்னு சொல்லல.
நான் சொன்னேன்னா நான் சிரிச்சுக்கிட்டே கொண்டு போய் கொடுக்க முடியும். தெரியாத மனசுல பார்த்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? நீ அவர் மூஞ்ச பார்த்து கொடு, நீ அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிறியான்னு நான் பாக்கேன். அப்படி யாரா இருக்கும்? குழஞ்சு போன உங்க அப்பனை தேடி கண்டுபிடிச்சிட்டியோ? சும்மா இருக்கா, போய் காப்பியை கொடு. காப்பி இல்லல, நீ ரொம்ப ஓவரா ஆத்துனதும் ஹார்லிக்ஸ் ஆத்தி கொண்டு வந்தேன். பரவாயில்லையே, குடு போ. இந்தாங்க அண்ணே, காப்பி எடுத்துக்கங்க. நீங்க நீங்க யாருன்னு தெரியுதாக்கா? நீங்க பாண்டியம் பொண்டாட்டி தானே? ஆமா. என்னாச்சுக்கா? ஹார்லிக்ஸ குடு. நம்ம அப்ப இப்ப இருக்குது பாண்டியன் வீடா? பாண்டியனுக்கு அந்த வக்கீலுக்கு அப்ப என்ன சம்பந்தம்? எதுக்கு இங்க கூப்பிட்டு வந்தாரு? இல்ல இந்த ஆளை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? ஏங்க இப்படி சொல்ற? இந்த ஆளை எங்க பார்த்தா எப்படி கூட்டிட்டு வந்த இவரை? இந்த ஆளு வீட்டமெல்லாம் நீ பாத்தியா? இல்ல. நீ யாருன்னு தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்தியா இல்லன்னா தெரியாம கூட்டிட்டு வந்தியால? தெரிஞ்சுதாக்கா கூப்பிட்டு வந்தேன். ஏன்க்கா இப்படி பண்ற? முதல்ல காப்பியை கூட அந்த மனுஷனுக்கு வீட்டுக்கு வந்தவருக்கு. நீ 7:30 தானே வீட்டுக்கு இழுத்துட்டு வந்திருக்க? ஏன்க்கா அப்படி சொல்ற? நானே உன் மாமனை அப்பயே பிரிச்சு எடுத்து கூட்டு வந்து நான் இவ்வளவு தூரத்துல கொண்டு வந்து வச்சிருக்கேன். நீ இப்ப மறுபடியும் அவையெல்லாம் சொந்த பந்தத்தெல்லாம் இங்க இழுத்துக்கிட்டு வாரியே ஏன்? ஏன்க்கா மாமே ஒரு சில நேரம் எப்படி வருத்தப்படுவாரு தெரியுமா? உங்க அக்கா உங்க வீட்டு சொந்தத்தை மட்டும் எல்லாத்தையும் அப்படியே இழுத்துக்கிட்டா, என் வீட்டு சொந்தத்தை அம்போன்னு விட்டுட்டேன்னு நினைச்சு வருத்தப்படுவாரு. அதுக்காண்டிதான் இவரை பார்த்ததை நான் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு சின்ன வயசுல இவரை பார்த்த ஞாபகம், அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். நீ என்னன்னா இப்படி பண்ற? இல்ல, நான் ஒன்னும் உன் மாமனையும் அவிய அக்கா தங்கச்சிகளையும் பிரிச்சு வைக்கல. அன்னைக்கு இருந்த சூழ்நிலை பிரச்சனை பெருசாச்சு, அதனால நான் அவரை பிரிச்சு இங்க இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தேன். அவரும் ஐயா அக்கா தங்கச்சி வேண்டான்னு இருந்தாரு, அதனால நானும் வேண்டானதும் நானும் நம்ம பாட்டுக்கு நம்ம பொழப்ப பாப்போன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். அதனால மொத்த பள்ளியை நீ என் மேல தூக்கி போடாத. இப்ப இவளோட கூட்டிட்டு வந்திருக்கிய, நாளைக்கு இவர் வருவாரு, நாளைக்கு அவன் பொண்டாட்டி வரும், பிள்ளைகள் வரும், மொய்முறை செய்யும் பாவ, இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நம்ம பொழப்பு தலப்ப பாக்காண்டாமா? இந்த ஆளு சின்ன வயசுல வாழை கண்ணு பதியதும் படத்துக்கு வந்தாரு. வந்தப்போ பொண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போனான், அந்த ஆட போயிட்டான். இப்ப இந்த ஆளு எதுக்கு இங்க வந்திருக்கான்? உனக்கு எதுவும் கேஸுக்கு வந்திருக்காரு? ஆமாக்கா, சொத்து எல்லாத்தையும் முடிக்கிட்டு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல நடுத்தருவில் நிப்பாட்டிட்டாங்க. அதனாலதான் அவரு கேஸ் போட்டு இப்போ போய்கிட்டு இருக்கு கோர்ட்ல கேஸு. சரியா போச்சு போ. 7:30 எல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்க. நடுத்தருவில் நிக்காங்கன்னா அடுத்து நம்ம வீட்டுல எல்லாம் வந்து டேரா போடுவாங்க. ஐயா அப்படிலாம் இல்லக்கா, அவங்க அக்கா தங்கச்சி எல்லாம் ஒத்துமையா தான் இருக்கவே, எல்லாம் பாத்துக்கிட்டியாவ போல இருக்கு. இப்போ கேஸ் விஷயமா தான் வந்தாரு, நான் தாங்க கூட்டிட்டு வந்தேன். முட்டா பயல, மூளைகட்ட வேலையெல்லாம் பார்த்துட்டே. அக்கா தயவு செய்து இந்த மாதிரி பேசாதக்கா. ஒரு தடவை காப்பி கொடுத்த மனுஷனுக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவரு சாக்லேட்லாம் வாங்கி தந்திருக்காரு எனக்கு. சின்ன வயசுல சாக்லேட் வாங்கி தந்தா நல்லவனால. சரியா போச்சு போ. லாயரே, நான் கிளம்புறேன் லாயரே. ஐயோ தேவா சார் நில்லுங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காஃபி கூட குடிக்காம போறீங்க? இல்ல, பாண்டிய வீடுன்னு தெரியாம வந்துட்டேனா? ஆனா நான் தெரிஞ்சுதான் சார் நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன் இந்த வீட்டுக்கு. தெரிஞ்சவா என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க? ஆமா, உங்களை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நீங்க எனக்கு சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஒரு டைம் ஆத்துல விழுந்தப்ப என்னைய காப்பாத்திலாம் இருக்கீங்க. அதனால எனக்கு உங்களை நல்ல ஞாபகம் இருக்கு. அதுவும் உங்க சகலையை பார்த்ததும் நான் டக்குனு கண்டுபிடிச்சிட்டேன் அது நீங்க தான். அந்த சின்ன பையன் விரும்பாண்டியாப்பா நீ? இவ்ளோ வளர்ந்து வக்கீலாகிட்டியா நீ? ஆமா சார். ரொம்ப சந்தோஷப்பா, சந்தோஷம். சரிப்பா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் தங்கச்சி. இவ்வளவு தூரம் வந்துட்டு எதுவுமே சாப்பிடாம போறீங்க, இந்தாங்க ஹார்லிக்ஸ் குடிங்க. பரவாயில்லம்மா, இருக்கட்டும், இன்னொரு நாள் குடிச்சுக்கலாம். மச்சான் எங்கம்மா? அவர் மரக்கடையில இருப்பாரா இருக்கும், இல்லனா எங்கேயாவது வெளியில வேலை விஷயமா போயிருப்பாரு. எங்க இருக்காருன்னு தெரியாது, வீட்டுக்கு வந்தாதான் தெரியும். சரிம்மா, நல்லா இருக்காருல்ல? பிள்ளைலாம் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்காவ, எல்லாம் வெளியில போயிருக்குவ பயில்வ. சரிம்மா. சரி, நான் வாரேன். சரியா, வாரேன், அப்புறம் பாப்போம் கோர்ட்ல. சரி தேவா சார், வாங்க உங்களை நான் பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்ணிடுறேன். இல்லையா, பரவாயில்லையா, உன்னை பார்த்ததே ரொம்ப சந்தோஷம். இருக்கட்டும், நீ தான் சின்ன பையலாம், நான் உன்னைய பார்த்ததுன்னு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானே பஸ் ஏறி போய்கிடுவேன், நீ வீட்டுல இருப்பா. நீ என்னத்துக்கு போட்டு அலைஞ்சிக்கிட்டு? மழை வேற வர்ற மாதிரி இருக்கு வெளியில. நீ பத்திரமா இரு, நான் போயிடுறேன். ஒரு ஆட்டோ பிடிச்சி கூட போயிருவேன். சார் பரவாயில்ல, நான் பைக்ல கொண்டு போய் உங்களை நம்ம வண்டி ஏற்றி விட்டுட்டு வரேன். அட இருக்கட்டுப்பா, பரவாயில்ல. எனக்கு இது நீ இவ்வளவு தூரம் சொன்னதே போதும். சரி, நான் வரேம்மா. நல்ல மனுஷன். இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் சோதனை மேல சோதனையா வருது. எப்படி ஆயின்னு இவர் சொத்தை சீக்கிரமா மீட்டு கொடுக்கணும். மாமாவை நீயும் சேர்த்து என்னைய வக்கீலுக்கு என்னத்துக்கு படிக்க வச்சீங்கன்னு எனக்கு தெரியாது. மாமா ஏகப்பட்ட பிரச்சனையில மாட்டும் போது அதுக்கு வாதாடியதுக்கு என்னையே ஒரு கிரிமினல் லாயரா படிக்க வச்சீங்க. ஆனா இப்ப பல விஷயத்துக்கு நான் உதவியா இருக்கேன்னு எனக்கு மனசுக்கு இப்ப தோணுது. இல்லை, எனக்கு பக்குன்னு இருக்குல்ல. இந்த ஆளுவலெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வந்து என்னென்னலாம் இழுத்துட்டு வருவியோ தெரில. நீ ஏதாவது ஒரு பொண்ணை இழுத்துட்டு வந்திருந்தா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம்ல. இப்படி 7:30 எடுத்துட்டு வந்தா உடனே என்னத்தெல்லாம் செய்ய? அக்கா அப்படி எல்லாம் பேசாதக்கா. எல்லாரும் நமக்கு வேணும்னு நினை.
எல்லாரும் வேணும்ல, நமக்கு தான் நமக்கு சொந்த பந்தனி எல்லாம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு இந்த ஏழ்றீங்கன்னு கேட்கேன். போக்கா, உங்ககிட்ட பேசி பிரோஜனம் இல்ல. மாமா வரட்டும். மாமா வந்தது அவர்கிட்ட விஷயத்த சொல்லி அவர் இன்னொரு நாளுக்கு வரும்போது கேஸுக்கு வரும்போது கூட்டிட்டு மாமாவை பக்கம் மரக்கடைக்கு நேரா போயிருவேன். இங்க பாரு, இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காத, அப்புறம் நான் கடுப்பாயிருவேன் பாத்துக்க. போக்கா. பயலுக்கு நான் சொல்லியதே புரிய மாட்டேங்குது. இனிமே என்னெல்லாம் நடக்குமோ நினைச்சாலே வயிற்றுல புளிய கரைக்குது. ஹார்லிக்ஸ், இதுகளுக்கு ஹார்லிக்ஸ் தான் ஒரு கேடாக்கும். யாரோடு இங்கு எனக்கு என்ன பேச்சு, நீதானே கண்ணே நான் வாங்க மூச்சு, வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணே, காசாத்தி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மானி உன்ன தேடுது. அடே எப்பா, உங்களோட காண குயில் பாட்டு தானே? காது சவு கிளிய பாடுத யாருதுன்னு பார்த்தேன். கழுத தான் கிடைக்குது போல நினைச்சுக்கிட்டு. பெரிய பொண்ணு, அது கழுத இல்ல, உங்க மைனி. கழுத கிடைக்குது நம்மள எட்டி உதச்சிக்கிச்சு தள்ளிற போது வைக்க வரப்புல ஓகமா போ வியாகமா போன்னு வரட்டிக்கிட்டே வந்தா. கடைசியில பார்த்தா பத்ராலி கதை இங்க பாடிக்கிட்டு இருந்திருக்காவ. உங்களுக்கு இங்க என்னடா சோழி? நாங்க என்ன சோழிக்கு வருவோம், உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னையவா? என்ன எதுக்குலாம் பார்க்க வந்தியே? அது ஒண்ணும் இல்லக்க, உங்ககிட்ட இருந்து 2 புருவ குட்டி வாங்கி நாங்க ஓஹோன்னு ஆக போறோம், அதுக்கு தான் வந்தோம். ஆமா மைனி, எங்களுக்கு 2 புருவ குட்டி தாங்க. நாங்க அந்த 2ஐயும் மேய்ச்சி உங்களே மாதிரி இப்படி ஆட்டு பண்ண நிறைய வச்சு நாங்களும் ஓஹோன்னு ஆயிடுவோம். உங்களோட நம்பி நான் ஆடு தருவேன்னு வந்தீங்களாக்கா? என்ன மைனி இப்படி சொல்லிட்டியே? எங்களை நம்பி 2 ஆடு தர முடியல. அதான் ஆடு பெரிய ஆடா கேட்கல, 2 குட்டி ப்ளீஸ் தாங்கலாம். நாங்கள் அந்த 2ஐயும் மேய்ச்சி வளர்த்து அதை இனப்பெருக்கம் பண்ணி பெருசு நிறைய குட்டி போட்டு வளர்த்து ஒரு பண்ணையாக வச்சு நாங்களும் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரி ஆகணும். அதான் ஆட்டுக்குட்டிக்கு என்ன போடணும்னு தெரியுமாடா உங்களுக்கு? என்ன, குட்டியாக இருக்கும்போது அப்பப்போ கூட்டு போய் தடுப்பூசி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு வரணும், அவ்வளோதானே. அது நமக்கு இங்கே ஊருக்குள்ளே நர்ஸு ஒன்று வருது, அதை பிடிச்சி 2 குத்து சொன்னோன்னா அது அப்பப்போ வந்து ஊசியை போட்டு போப்புது. அதெல்லாம் நாங்கள் பத்திரமா பார்த்துக்கிடுவோம், காய்ச்சல் கீச்சல் பீச்சல்னு எதுவும் வராமல். அப்படி சொல்லு பெரிய பொண்ணு, நமக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிருச்சு உங்க மைனி. நாங்க எத்தனை முறை பார்த்திருக்கோம், நர்ஸ் வந்து ஆடு பீச்சிட்டு அடக்கும் போது ஊசி எல்லாம் போட அப்பப்போ, அதுக்கு பிள்ளைகளுக்கு குட்டி பிள்ளைகளுக்குலாம் அப்பப்போ தடுப்பூசி போடிய மாதிரி அதுக்கும் 2 ஊசியை போட்டா பத்திரமா கிடக்கும், நம்ம அழகா பார்த்துக்கிடலாம். ஏலா, ஆட்டுக்குட்டி வளர்க்கறதுலாம் லேசுப்பட்ட காரியம் இல்ல, அதெல்லாம் கவனமா பார்க்கணும். அது என்னத்தை தின்னா பீக்கும், என்னத்தை தின்னா மந்தமா இருக்கும், எல்லாமே பார்த்து நான் அதை வளர்த்துக்கிட்டு திரியும். சும்மா என்கிட்ட வந்து ஆட்டுக்குட்டி கேட்கலாம் வேலைலாம் வச்சுக்கிட கூடாது, அம்மா எந்திரிச்சு ஓடி போயிருங்க. கிடாவை கொண்டு முட்டை விட்டு விடுவேன் பார்த்துக்கிடுங்க. ஐனியே, நீங்கள் மட்டும் ஆட்டுக்குட்டி தரலன்னு வைங்களாம், நைட்டோட நைட்டாக வந்து களவண்டுட்டு போயிடுவேன் அம்மா. ஆட்டுக்குட்டி மேட்ல கையை வச்சு பாரு, சுட்டு தள்ளி விடுவேன் அம்மா. நாட்டு துப்பாக்கி ஒன்று உங்க அண்ணன் வாங்கி வச்சிருக்கிறாரு லைசன்ஸ் கொடுத்து, போட்டு தள்ளி விடுவேன் ராத்திரி வீட்டு பக்கம் வந்தேன்னா. அட கடவுளே, இது செஞ்சாலும் செய்யும். என்ன ராத்திரி வாரியா? ஏ அம்மா, எனக்கு ஆட்டுக்குட்டியே வேண்டாம், நான் ஆட்டு பண்ணையும் வைக்க வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம், தெரியாமல் வந்துட்டேன். அது அந்த பையன் இருக்கட்டா அம்மா. அட என்ன பெரிய பொண்ணு, உங்க மைனி சும்மா உடனே பயம் கொடுத்தது, இதுக்கே பயந்துட்ட? அட நீ வேற சும்மா இருளா குந்தாணி, என்னைய போட்டதெல்லாம் பிளான் பண்ணிட்டல நீ. சரி, பத்திராளியக்கா ஆடு தரலன்னா என்ன, நம்ம யார்ட்டையாவது கேட்டு வாங்கி நம்ம வளர்க்குறோம். அந்த கதையை அப்புறம் பார்ப்போம். ஆமாவா மைனியா, ஒரு 2 ஆளை நாங்கள் உங்களுக்கு வேலைக்கு பிடிச்சி போட்டோமே, அவனும் 2 பேரும் எங்கே? அவனோட ஆடு மாடு மேய்க்க தானே வச்சுருந்தியே, திடீர்னு அவனோட விட்டுட்டு நீங்கள் ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கியே, என்ன கதை? வேலையை விட்டு வரட்டிட்டீங்களோ? அவனோட வேலையை விட்டுலாம் ஒன்றும் வரட்டல, மாசத்துல ஒரு நாளும் லீவு கொடுப்பேன், அதான் அந்த லீவை இப்போ எடுத்துக்கிட்டேன்னு நானுவேன். திருச்செந்தூர் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறியோன்னு நானுவேன். சரி என்னையோ போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சரி அவங்க போயிட்டானுன்னா வேற இதுக்கு சோறு தண்ணி கொடுக்கணுமே, நம்ம வீட்டில் போட்டு எங்கே அதுகளுக்கு புல்லு கொண்டு போட்டு கிடக்க, அதான் அவ்வளோத்தையும் அப்படியே பற்றிக்கிட்டு அப்படி வந்தேன். ஓ அதான் நான் பார்த்தேன், வீட்டுக்கு போனோம் சின்ன பொண்ணுகிட்ட கேட்டால் அம்மா ஆடு மாடுகளெல்லாம் பற்றிக்கிட்டு தோட்டத்து போயிருக்கான்னா, அதான் என்ன ஆச்சுன்னு சொல்லிக்கிட்டு இங்கே வந்தோம். சரி அப்போ நாங்கள் வரட்டுமா? சரி உமாவா கிளம்புவோம். அப்படிதான், வா வா கிளம்புவோம், நேரம் ஆயிடுச்சு. போங்க, போகும்போது அந்த ஆட்டுக்குட்டியை விட்டுட்டு போயிரு, கையை வெட்டி போடுவேம்மா. இது எப்படி என் கைக்கு வந்து சனியனை போ. ஐசா ஆட்டையை போட்டு போலான்னு பார்க்க என் செல்லத்தை.
பெரிய பொண்ணு உங்க மைனி ரொம்ப உஷாரா இருக்குதுல, இதை ஏமாத்தவே முடியாது போல இருக்கு. பொம்பளை சரியான பொம்பளையா தான் இருக்கு. சரி வா வா, இடத்த களி பண்ணுவோம். என்னென்ன வேலை நடக்கு? கருப்பட்டியை பிரிச்சு எடுத்துட்டு இருக்கியா சரட்டில இருந்து? ஆமாப்பா, வந்துட்டியா? ஆமா, மழை லேசா தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு. இனிமே போய் எங்க மரத்தை சீவ, பனையில பாலையை சீவி விட்டாலும் விளங்காது. அதனால வேற வந்துட்டேன். சரி, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கிடலாம்னு. நேற்று ராத்திரியே நல்ல மழை போல, களத்துல காலையில பாலையை அவ்வளவு தண்ணியும் கீழே கொட்டிட்டு மறுபடியும் பாலையை சீவி விட்டுட்டு வந்தேன். இப்படியே போச்சுன்னா நம்ம வியாபாரம் என்னன்னு விளங்கும்னு தெரியல. இப்பதான் கருப்பட்டி கொஞ்சம் நல்ல விலைக்கு போகுது. போற நேரத்துல நமக்கு இப்படி தடங்கலாகுது. இப்படி ஆச்சுன்னா நம்ம எப்படி நல்லது கெட்டது செய்யணும்னு நினைச்சா முடியும் சொல்லு? மனசே கஷ்டமா இருக்கு. ஆமாப்பா, நீ சொல்றதும் சரிதான். கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எலும்பி மேல வந்தனா 10 அடி சரிக்கு கீழே விழுந்து கிடக்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, நம்ம நேரமோ என்னமோ. ஆமா ஆமா, நீங்க கருப்பட்டியை இன்னைக்கு தானே கொண்டு போன நீ? ஆமா, இன்னைக்கு எப்படியும் சந்தையில சொல்லியிருக்கேங்க, கொடுத்துட்டு இன்னைக்கு காசை வாங்கணும். ஒரு முக்கியமான செலவு இருக்கு. என்ன செலவுனே? சீட்டு அடைக்கணும். சீட்டு பைசாவுக்கு காசு கொடுத்துருந்தது 20ஆம் தேதி சீட்டுக்கு பிடிப்பாவல்ல, அப்போ கொடுக்கணும். அதுக்கு தான் முடியாம காசு இருந்த காசெல்லாம் கையில இருந்தது செலவாயிட்டே போகுது. லட்சுமிக்கு அக்காவும் சகலையும் வந்து கிடக்காவல்ல, வேற அவியல்களுக்கு கொஞ்சம் செலவுக்கு இல்லைன்னா கொடுங்க. லட்சுமி கொடுத்துருந்தா. அதனால இனிமேல் கருப்பட்டியை விற்று அதில் உள்ள வர காசை தான் சீட்டு பைசாவுக்கு காசு கொடுக்கணும் லட்சுமி கிட்ட. அவன் ஃபோன் பண்ண வேற. ஓ சரி சரி. நானும் என் மோளுக்கு நகைச்சீட்டு ஒன்று போட்டிருக்கேன். அதுல இந்த எப்படி அந்த 6 மாசத்துக்குள்ள அவனுக்கு எப்படியோ ஒரு 2 மூணா சேர்த்துக்கணும்னு பார்த்தேன். என்ன பண்ண போறேன்னா தெரியல. ஆமா, நகவலை இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எடுக்கதா இருந்தேன்னா கருப்பட்டி எல்லாம் போட்டு எடுத்து ஏதாவது எடுக்க முடியும்னா பாரு. கரைக்கு ஏதாவது போட்டுக்கிட்டு. ஆமா, நான் அதான் என் பொண்டாட்டிட்ட சொன்னேன். சரி பாப்போன்னு இருக்கா. அவன் நகையை கொண்டு அடமானம் வச்சுனாலும் கொஞ்சம் ஒரு நகையை எடுத்து வச்சிருவோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நகையை மீட்டுவோம்னா சரி, அப்போ பாப்போன்னு இருக்கேன். நகை விலை குறையும் போது தான் எடுக்க முடியும். நகை விலை திடீர்னு குப்புன்னு ஏறி போயிடும். அதனால நகை குறையா இருக்கும் போதே போய் எடுத்துரு. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்காத. வீட்டு பொம்பளையாளு இந்த விஷயத்துல சொன்னா ஃபர்ஸ்ட் அதை கேளு. ஆமா, நீங்க சொல்லியதும் சரிதான். நாளைக்கு எப்படியும் போய் வாங்கிருந்தோம் பார்த்துக்கிடுங்க. பூ மாதிரி ஒரு செய்யணும். அப்ப என் பொண்டாட்டி நகையை கொண்டு அடமானம் வச்சாவது கையில இருக்க காசை போட்டு எடுக்க முடியுமான்னு பார்ப்போம். வாங்கு வாங்கு. நாளைக்கு போய் அப்ப நகையை எடு. நம்ம எங்க அங்க நகை எடுத்துக்கிட்டு தான் இங்க பணையாறது யாரு? இந்த வேலையும் பார்க்கணும்ல. பொண்டாட்டிட்ட குத்தாவை எல்லாம் பாத்துக்கிடுவா. என் வீட்டம்மா என் மோனும் போனா போதும்ல. அப்படிலாம் படிச்ச பிள்ளை தானே, அவட்ட எடுத்து கேட்டு எல்லாம் இது பண்ணா பண்ணிடுவா. நம்ம காசை மட்டும் கையில கொடுத்தா போதும். அதுவும் சரிதான். சரி, நீங்க கருப்பட்டி பிரிச்சு எடுங்க. சுவார் உலக வச்சுட்டு நடந்துச்சு போய் பாக்க. அது நாளைக்கு நமக்கு கஞ்சிக்கு தான் போட்டு வச்சிருக்கேன். கடக்கட்ட நல்லா வியாபட்டும். அந்த அரிசி கொஞ்சம் வியாபம் நேராகும். அதான் போட்டுட்டு இதை பிரிச்சு எடுக்கலான்னு வந்தேன். சரி சரி. அப்ப நான் கொஞ்சம் தீ தள்ளியே, தீ எல்லாம் வெளியே அணைஞ்சு போச்சுன்னா மறுபடியும் பத்தச்சு நடக்கிறது கஷ்டம். மழை நேரம்ல. ஆமா, அதான் வரவு சரவு எல்லாம் சாப்புக்குள்ள எடுத்து போட்டுட்டு நனையாத இடத்துல. ஆமா ஆமா, பார்த்தேன். வேற நமக்கு பயணி காய்க்கவும் மட்டக்கிட்ட எல்லாம் தேவைப்படும்ல, அவ்வளோத்தையும் கூட்டிட்டேன் சாப்புக்குள்ள. அதனால நனையாது. நமக்கு கொஞ்சம் பயணி காய்க்கிறதுக்கு சாப்பாட்டுக்கெல்லாம் சமாளிச்சிடலாம். சரிண்ணே, நீங்க வேலையை பாருங்க, நான் தான் வாரேன். சரிப்பா. இந்த சரட்டை கழுவுல தண்ணியை தூர ஊத்திருங்கண்ணே. தண்ணி இல்லப்பா, தண்ணி தட்டுப்பாடு. சரட்டையை கழுவிட்டு தண்ணியை வச்சிருக்கேன். கொஞ்சம் கருத்து போய் தான் இருக்கு. அதில் சோர்ந்து பெஞ்சனா அந்த தண்ணியை கவுத்துட்டு நடுவில் வைங்க. அதில் வர தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிடலாம். சரி சின்னத்துல.